நம சிவாய. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட கடைசி மாசமான டிசம்பர் மாச ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது குரோதி வருடம் கார்த்திகை மாசம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்னத்துல பிரதமை திதியில இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த மாசத்துக்கு உண்டான நவ கிரகங்களோட அமைப்பு ராசி மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மாச தொடக்கத்துல விருச்சிக ராசியில இருக்காரு. 16ஆம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடகராசியில நீசத்திலையும் இருக்காரு. மாசம் தொடங்கி 3ஆம் தேதி செவ்வாய் வக்கரம் அடைகிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இதை நம்ம ரொம்ப துல்லியமா பார்க்கணும். அது மாதிரி புதன் விருச்சிக ராசியில் இருக்காரு. சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்காரு. 18ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. 30ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. குரு பகவான் ரிஷபராசியில வக்கர நிலை அப்படிங்கிறதுல இருக்காரு. சனி பகவான் கும்பராசியிலையும், விஷப்பாம்பு ராகு மீனராசியிலையும், விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இல்லை முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியில வக்கரத்திலையும் நீசத்திலையும் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறார். இந்த பார்வையால் என்னென்ன நன்மைகள் யாருக்கு கிடைக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்துருவோம். ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ஜோதிடர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வலுவடைஞ்சிருக்கு. ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச நிலையில் இருக்காரு, வக்கரமும் அடைய போகிறாரு. அப்போ இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு சுமாரான பலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது இந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறதெல்லாம் உண்மைதான். அது கெடுபலனை கொடுக்குமா ஜோசியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா செவ்வாய் ஒரு வித்தியாசமான கிரகம். 2 ராசிக்கு அவர் அதிபதியாக இருக்கார். அந்த 2 ராசிக்குமே அவர் தான் அதிபதி. அந்த 2 ராசிக்கு பாதகாதிபதியும் அவராக தான் இருப்பார். உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, மேசராசிக்கு செவ்வாய் அதிபதி, மேசத்துக்கு விருச்சிகம் 8வது வீடு. அப்போ 8வது வீட்டுக்கு அஷ்டமாதிபதியும் அவர் தான். நல்லது செய்யக்கூடியதும் அவர் தான், கெட்டது செய்யக்கூடியதும் அவர் தான். அதுமாதிரி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதிபதி அவர் தான். 6வது வீட்டுக்கு பகை, நோய், கடன் இதை குறிக்கக்கூடிய இடத்துக்கு அதிபதி அவர் தான். அப்போ அந்த இடத்துக்கும் ஆதிபந்தம் கொண்ட அவர் வலுவிழக்கிறார், வக்கரமுடைகிறார். அப்படிங்கிறதால நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் அர்த்தாஷ்டம சனி வலுவடைஞ்சிருக்கு அப்படின்னாலும் கூட, சனி இதுக்கு மேலே உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக வக்கரம்லாம் அடைய மாட்டார். அவர் தன்னோட கடைசி சுற்று பயணம் அப்படிங்கிறத நேர்கோட்டு பயணம் 5ஆம் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படிங்கிறப்ப அர்த்தாஷ்டமத்திலேருந்து அப்படியே படிப்படியாக விலக ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே சனி ஒரு இடத்துல இருந்து வாட்டி வதைக்கிறார் அப்படின்னா கிளம்பும் போது நற்பலன்களை தான் கொடுப்பாரு. அதனால் இந்த டிசம்பரில் உங்களுக்கு சனியாலையும் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் பூமி காரகன் செவ்வாய் அவர் இப்போ சரியில்லாத இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது இடம் வாங்கிறது, இடம் விற்கிறது, இடம் தொடர்பான விஷயங்கள், ஒரு பூர்வீக சொத்து இருக்குது, பாட்ட சொத்து, முப்பாட்ட சொத்து இருக்குது, ஒரு வழக்கில் போய் மாட்டிக்கிச்சு, அதை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன், போகிறேன் வரேன், இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்ப்பு வர்ற மாதிரி இருந்தால் இழுத்தடிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இன்னும் கொஞ்சம் காசு செலவு பண்ணுங்க, ஒரு அப்பீல் போடுங்க. கூடுமான வரைக்கும் இழுத்து தள்ளிக்கிட்டே போகிறது அப்படிங்கிறது நல்லது. அதுமாரி ஒரு பூர்வீக சொத்து இருக்குது, அதை பாகம் பிரிச்சுக்கிறோம் அண்ணன் தம்பி உள்ள பங்காளிகளுக்குள்ளன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. இல்லைன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு பாகம் மறுக்கப்படலாம். கடைசியில் கொண்டு தள்ளி விட்ருவாங்க. இல்லைனா பின்னாடி இழந்தாரே முன்னாடி இல்லைம்பாங்க. இல்லைனா 2 அடி குறைச்சிக்கம்பாங்க. இது மாதிரி நமக்கான அந்த வாய்ப்புகள், நமக்கான அந்த நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறதுல கூட நாம் ஏமாற்றப்படலாம். அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். இது மாதிரி இடம் வாங்கிறது, விற்கிறது எதுவும் இந்த மாதத்தில் செஞ்சுக்க வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு இடம் விற்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 10 லட்ச ரூபாய் விற்கிற இடத்த நம்மகிட்ட 8 லட்ச ரூபாய் தான் கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு போகுதுன்னு நமக்கு தெரியும். கொடுத்துவிட்டு ஐயோ 2 லட்சம் போச்சேன்னு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இது மாதிரி இடம் வாங்காதா இருந்தாலும் ஏதாவது ஒரு வில்லங்க சொத்தை உங்கள் தலையில் கட்டிவிடலாம். இல்லைனா விலை கம்மியாக போகிற சொத்தை கூடுதல் அப்படின்னு சொல்லி தலையில் கட்டிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் பத்திரப்பதிவுகள் அப்படிங்கிறதே இந்த காலகட்டத்தில் வேண்டாம். விவசாயத்துறை சார்ந்து வேலை செய்யக்கூடியவங்களும் ஒரு போர் போடுறது இந்த மாதத்தில் வேண்டாம். மண்ணை தோண்டி எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த செவ்வாயோட வக்கரம் அப்படிங்கிறது சொல்லுது. அதே நேரத்தில் அவரோட பார்வை அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா சனி மேலே விழுவுது, அர்த்தாஷ்டம சனி மேலே விழுவுது. அப்படிங்கிறதால கொஞ்சம் நாம் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. சரி, எதுவும் நன்மை எதுவுமே இல்லையா ஜோசியரை, இதையே சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
அதாவது இந்த மாதம் தொடங்கி 3ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் போயிடுறாரு. உங்களோட ராசிக்கு சகாயஸ்தானத்துக்கு சுக்கிரன் போகிறார். அப்படிங்கும்போது வீட்டில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். மனசுக்கு சந்தோஷமான சம்பவங்கள் அப்படிங்கிறது வீட்டில் நடக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். வீட்டை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி ஒரே பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, வீட்டில் 10 பேர் இருக்கணும் தான் பேர், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லை. ஏதாவது ஒரு மன ரீதியான பிரச்சனை, ஒரு வரன் அமையல, நல்ல காரியமே வீட்டில் நடக்கலை, வீடே ஒரு எதிர்மறை ஆற்றல்களால் நிறைஞ்சு போய் கிடக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசிக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு மணி நேரம் உட்காந்து பேசினோம்னா எப்படியா இருந்தாலும் அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே சண்டையில் தான் அந்த பிரச்சனை முடிஞ்சு போகுது. இந்த மாதிரி வீட்டில் குலதெய்வமே வல்லியோ அப்படிங்கிற எண்ணம்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். அதுமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா கெட்ட வாடகைகளே வந்துடும். என்னடா இது நம்ம வீட்டில் ஒரு மாதிரியாகவே ஸ்மெல் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். சில பேருக்கு பூச்சி போட்டு வீட்டுக்குள்ளே வரும், ஒரு பள்ளி கவுளி சொல்லியிருக்காது, இந்த மாதிரி எதிர்மறை ஆற்றல் வந்துருக்கும். அது எல்லாமே இதுக்கு மேலே சரியாயிடும். அதாவது இந்த மாதம் தொடங்கி 3ஆம் தேதியிலேயே இது எல்லாமே சரியாயிடும். குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வ பிரார்த்தனை மட்டும் இந்த மாதத்தில் ஒரு நாள் செஞ்சுட்டு வாங்க. அதுமாரி சில பேருக்கு வெளிநாட்டிலேருந்து நல்ல ஆதாயம் தரக்கூடிய தகவல் அப்படிங்கிறது வரும். வெளிநாட்டில் நண்பர்கள் யாராவது போயிருந்திருப்பாங்க, பணம் கொடுத்து உதவி இருந்திருப்போம், திரும்பி வந்திருக்காது, இப்போ வருவாங்க, கொண்டாந்து கொடுப்பாங்க. இல்லை ஒரு தொலைபேசி தகவல் அப்படிங்கிறது வரும். அதுமாரி நீங்களே வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சா கூட ஆனால் சந்தர்ப்பம் அப்படிங்கிறது அமையல. மாமா ஒருத்தர் விசா எடுக்கிறேன்னாரு, மச்சா ஒருத்தன், சம்மந்தி ஒருத்தன் யாரோ எடுத்தாரன்னா ஒருத்தன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும் இல்லையா. இப்போ வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தானாகவே தேடிக்கிட்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இது மாதிரி வெளிநாட்டில் தாய்நாடு திரும்ப முடியாத சூழலில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இதுக்கு மேலே தாய்நாடு திரும்பக்கூடிய யோகம், ஆடை ஆபரண சேர்க்கை, பெண்களால் பெருமை, பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், இப்படி சகலவிதமான சௌபாக்கியங்கள் அப்படிங்கிறதும் இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ராசிக்கு குரு பார்வை இருக்குது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. எந்த விதமான தோஷங்கள் அப்படிங்கிறதும் இருக்காது. 7ஆம் இடத்துல இருக்கிற குரு வக்கரத்திலே இருந்தாலும் அந்த ஆதிபந்தங்கள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். கூட்டு தொழிலில் நல்ல பணம் வரும். ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கேன், பெருசாக முதலீடு போட ஆள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட யாரோ ஒரு கூட்டாளி இப்போ 10 ரூபா காசு கொடுத்துருந்தா, ஏன் ஆஃபீஸை நிறுத்தி வச்சுருக்கேன், இந்தா இதை வாங்கி வேலையை செய்ய அப்படிம்பீங்க. ஏதாவது ஒரு மின்சாதன பொருட்கள் ஏதாவது ரிப்பேர் ஆகி போயிருந்திருக்கோம், ஒரு வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகியிருந்திருக்கோம், அதை பழுது பார்க்க பணம் இல்லாமல் போட்டு வச்சுருந்துருப்போம். இந்த மாதிரி நின்று போன விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நடக்கும். சில பேர் வீடு கட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம், பாதியில் நின்றுருக்கும், ஒரு லோன் போட்டேன் அது வரலை, ஒருத்தன் பணம் தரணும் வரலை, ஒரு இடம் விற்றேன் அது இன்னும் ரிஜிஸ்டர் ஆகலை, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது இப்போ நடக்காட்டியும் ஒரு 10 ரூபா பணம் அப்படிங்கிறத கூடுதலாக கேட்டு வாங்கி வேலையில் நிற்கலாம். அதாவது பாதியில் நின்ன பணிகள் எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். பயப்பட வேண்டாம். தினமும் விநாயகர் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு, செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றிட்டு, சாலையோரத்தில் வசிக்கக்கூடிய வீடற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் அப்படிங்கிறது செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த டிசம்பர் மாதம் நல்லாயிருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.